வாட் இஸ் மென்டல் ஃபிட்னஸ்? ஆக்சுவலாக உங்களுக்கு மென்டல் ஃபிட்னஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மென்டல் ஃபிட்னஸ் அப்படின்னா என்னென்னு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் வாட் ஐ நோ அபவுட் மென்டல் ஃபிட்னஸ். ஓகே, ஆக்சுவலாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான டிசிஷன்ஸை எப்போ நீங்களாக எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போத்துலேருந்து லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி உங்களோட 20s. அப்படி இருக்கும்போது உங்களோட ஒரு பாயிண்டில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய கோலை நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அட் த வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும், எதை அடையணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த கோலை நினச்சிட்டு ரொம்ப டவுட் ஆகும், அதை நினச்சி ரொம்ப ஓவர்வெல்ம்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடையே கடந்து போயிட்டுருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருப்போம். நமக்கு தெரியும், அதனால் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத பற்றி யாருமே பேசுகிறதில்ல. அப்படி இருக்கிற ஒரு ரீசனால தான் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம பார்க்குற நிறைய பேர் ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்களோட மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் லாஸ்ட் டைம் எப்போ மென்டலி ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணீங்க? நான் கேட்குறது மோட்டிவேட்டடாக இல்லை, அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் பிரைனில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காமல், உங்களை நினச்சி நீங்கள் செல்ஃப் டவுட்டாக ஃபீல் பண்ணாமல், ஒரு 100 விஷயத்தை உங்களுக்குள்ளே நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்போ உங்கள் செல்ஃபில் நீங்கள் பீஸை ஃபைன் பண்ணீங்க? அப்படி ஃபைன் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி ஃபைன் பண்ணுறது, நம்மளுக்குள்ளே நம்ம பீஸை ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் இப்போ. அண்ட் அதனால தான் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படுது. இந்த மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சி திங்க் இல்லை. இப்போ ஆக்சுவலாக இந்த சர்வைவலுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அண்ட் எதுக்கு அந்த மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு, அண்ட் எப்படி இந்த மென்டல் ஃபிட்னஸை நமக்குள்ளே நாமளே பில்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், ஃபெயிலியராக இருக்கலாம், அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தையும் ஒரு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியும் ஒரு கிளாரிட்டியும் தரக்கூடிய விஷயம் தான் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நம்ம பாடியை எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களில் ப்ராப்பரான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும், எங்கே காமாக இருக்கணும், எங்கே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஷார்ப்பான மைண்டை தரக்கூடிய விஷயந்தான் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலி மென்டலி ஃபிட்டாக இருக்கிற ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த விஷயத்தை எப்படி ஒரு கண்ட்ரோலோட அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க அந்த டெக்ஸ்ட் பார்த்துட்டாங்க, ஆனால் அதுக்கு அவங்களால ரிப்ளை எதுவும் தரல. மென்டலி ஃபிட்டாக இல்லாத ஒரு பர்சன் எந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணது பிடிக்கலையா இருக்குமோ, வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு அந்த விஷயத்த ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தை வச்சு ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேபிளாக அதில் கண்ட்ரோலாக இருந்துட்டு எந்த மாதிரி ஒரு டிசிஷன்ஸை எடுக்கணுமோ அதில் எடுக்காமல் அந்த விஷயத்தை நினச்சி ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மென்டலி ஃபிட்டாக இருக்கிற ஒரு பர்சன் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நம்ம டெக்ஸ்ட் பண்ணிட்டோம், அவங்க பார்த்துட்டாங்க, ரிப்ளை தரக்கு விருப்பம் இல்லையா இருக்கும், எனக்கு வேறு வேலை இருக்குது, ஸோ நான் என்னோடய வேலையை பார்க்க போகிறேன், இதில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அந்த விஷயத்தை அங்கேயே கட் பண்ணிவிட்டு அவங்க வேலை என்ன அப்படிங்கிறத அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து அதுலேருந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணி அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுதான் மென்டல் ஃபிட்னஸ் அப்படின்னா. ஆக்சுவலாக இந்த ப்ரெஷராக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆன்சைட்டியாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப நார்மல் தான். அதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது, அதுக்கான ஒரு கண்ட்ரோலை நமக்கு வச்சுருக்குது அப்படிங்கிறது தான் மென்டல் ஃபிட்னஸ். ஹவு டு பிகம் மென்டலி ஃபிட்? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். அது எப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், அவங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு நல்ல கோவம் வந்துடுச்சு, உங்களுக்கு அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கல. நீங்கள் அந்த விஷயத்துக்கு பதிலாக அவங்ககிட்ட போய் ரொம்ப கத்தி சண்டை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படி அந்த விஷயத்த நடந்து முடிஞ்சிடுச்சு, இதில் நம்மளால் இனி எதுவும் பண்ண முடியாது, இந்த விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்கள் செல்ஃபை இந்த இடத்துல எப்படி காமம் வச்சுக்கலாம், எப்படி இந்த இடத்துலேருந்து கடந்து போகலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ரெஷரையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த கோவத்தையும் ஹேண்டில் பண்ணுறது மூலமாகவும் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, செட் பவுண்டரி ஃபார் யுவர் செல்ஃப். அது எப்படின்னா, உங்கள் வேல்யூ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு எந்த விஷயங்களில் இன்வால்மெண்ட் இல்லை, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல அப்படின்னா பண்ணாதீங்க. அந்த விஷயத்தை யாரும் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாலும் என்னால் முடியாது அப்படின்னா ப்ராப்பராக அவங்ககிட்ட சொல்லிடுங்க. என்னால் முடியாது, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ப்ராப்பராக அவங்ககிட்ட சொல்லிடுங்க. தேவையான விஷயங்களில் மட்டும் கம்யூனிகேட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் பேசணும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் வேல்யூ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆக்டிவ்லி லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். அது எப்படின்னா, பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டேக்காக முடிஞ்சிருக்கும், அதனால் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் அந்த விஷயத்த ஒரு மிஸ்டேக்காக எடுத்துக்காமல் அதிலேருந்து என்ன கற்றுக்க முடியும், இந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது எப்படி நான் ரிப்பீட் பண்ணாமல் திரும்ப என் லைஃப்பில் ரிப்பீட் பண்ணாமல் எப்படி இதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த இடத்த அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது மூலமாகவும், பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டேக்காக வச்சுக்காமல் அதுலேருந்து நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி போகிறதுனாலையும் அதுலேருந்து அடுத்த விஷயங்களை கற்றுக்கிட்டது மூலம் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லிமிட் யுவர் சோஷியல் மீடியா டைம். அது எப்படின்னா, ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக இருந்துட்டு கிடைக்கிற டைமில் எல்லா டைம்லையும் ஃபுல்லாக ஃபோனை இருந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காமல், இன்ஸ்டாகிராமு, யூடியூபு ஏதோ ஒரு விஷயத்தில் சும்மா இருந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காமல் உங்களுக்கான ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கோங்க. இந்த டைம் இருந்துச்சுன்னா நான் இந்த விஷயங்களில் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுவேன், இதுக்கு மேலே என்னால் இந்த விஷயங்கள்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் அதில் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத ப்ராப்பராக உங்கள் பிரெயினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் கரெக்டான ஒரு டைம் பவுண்டரி வச்சுக்கோங்க. இத்தனை டைம் வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்த்துட்டு நான் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ப்ராப்பராக நீங்களே உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுற டைம், வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற டைமை ஒரு பவுண்டரியை செட் பண்ணி வச்சுருக்கிறதுனாலே மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணுறோம். நம்ம எப்படி ஜிம்முக்கு போயிட்டு நம்ம ஃபிசிக்கல் பாடியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துகிட்டு வரோமோ, அதே மாதிரி தான் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரே நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ வந்துட போகிறதில்ல. மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரெயின் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களில் கற்றுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணி வரக்கூடிய விஷயம் தான் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ.